Hi friends, welcome to Trending Tamil Tips. இன்னைக்கு வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நான் மீஷோல இருந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பொருட்கள் தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல ரிவ்யூவா ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாமே நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரியான பொருட்களை வந்து வாங்கலாமா வேணாமா, நம்ம வந்து போட்டு வாங்குற காசுக்கு இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் ரொம்ப நாளைக்கு உழைக்குமா அப்படிங்கிற சின்ன சின்ன ரிவ்யூஸோட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மீஷோ ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டீ காஃபி சுகர்லாம் போட்டு வைக்கிற மாதிரியான ஒரு கண்டெய்னர் செட்டு 3 வந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்து நிறைய மல்டி கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த கண்டெய்னர் செட்டு நான் வந்து வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்து 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த பொருட்களை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 3 பாக்ஸுமே புதுசாக வாங்கி அன்பாக்ஸ் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ கலரும் வந்து சேஞ்ச் ஆகலை. இன்னுமே நல்லா தாங்க யூஸ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் கண்ணை மூடிட்டு அந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃப்ளவர் வேஸ்லாம் உங்களுக்கு வைக்கிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான ஃப்ளவர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது நமக்கு வீடே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஹால் எல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் செட்டெல்லாம் வந்து வாங்கி வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் வந்து உங்களுக்கு மல்டி கலர் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுவும் வந்து நான் ஆர்டர் பண்ணும்போது கலர் வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இருக்கிற மாதிரியே நேரில் இருக்குமா அப்படின்னு ஒரு பயம் இருந்ததுங்க. ஆனால் நேரில் பொருள் வந்ததுக்கப்புறம் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அந்தளவுக்கு ப்ராடக்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. நிஜமான ஃப்ளவர்ஸ் மாதிரியே இருந்தது. கலரும் வந்து அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி குவாலிட்டி வைஸ் வந்து நம்ம எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஒரு ஃப்ளவர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ திக்கான குவாலிட்டியில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து வாங்கி வச்சு நமக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு இல்லைங்க, ரொம்ப வருஷத்துக்கு கூட லைஃப் கொடுக்குங்க. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு ஆர்டர் பண்ணலாம். ஸோ நான் ரொம்ப நாளாக இது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாதக்கணக்கில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இதை வந்து உங்களுக்கு ஒரு ரிவ்யூவாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்டும் வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஒரே ஒரு லிங்க் தாங்க இருக்கும். அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எண்ணெய்லாம் போட்டு வைக்கிறதுக்கு சின்னதாக வந்து ஒரு ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லுக்கே வந்து ரொம்பவே ரிச்சாக இருந்தது. பார்க்குறதுக்கு கலரும் வந்து அந்த மூடி கொடுத்துருக்கிற கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லுக்காக இருந்தது. இந்த மாதிரி பாட்டிலில் நம்ம ஆயில் போட்டு வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இதுலேயும் வந்து உங்களுக்கு அந்த மூடி வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மூடி வந்து மேலே செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 லிட்டருக்கு மேலேயே வந்து ஆயில் பிடிக்கும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து வாஷ் பண்ணும்போதும் இது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அதே மாதிரி அதோட வாய்ப்பகுதியும் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்கிறதுனால ப்ரெஷ் எல்லாம் நம்ம தாராளமாக போட்டு வாஷ் பண்ணுற அளவுக்கு நல்லாவே வந்து கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்குறாங்க. அந்த கிளாஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்கான குவாலிட்டியில் கொடுத்துருக்குறாங்க. அந்த மூடியில் உள்ளுக்குள்ளே வந்து வர்ற அந்த ஸ்ப்ரே அந்த பைப் இருக்கு இல்லையா, அதுவுமே நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ தாராளமாக நம்ம இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். விலையும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான மீஷோ ப்ராடக்ட் வீடியோஸோட ரிவ்யூலாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய மீஷோ ப்ராடக்ட் வீடியோஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா சேனலுக்குள்ளேயே வந்து கொடுத்துருக்குறேன். மறக்காமல் அதை போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டைமில் ட்ரெண்டிங்கில் போன எக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு பாஸ்கெட் தான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி எக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாஸ்கெட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் ஒரு கோழி ஷேப்பில் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இப்போது இதை வந்து லைக் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய பேரோட கிச்சனில் இதை வந்து பார்க்க முடியுது. ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த எக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த கோழி மாதிரி ஷேப்பில் இருக்கக்கூடிய பாஸ்கெட் பற்றி நான் வீடியோ வந்து போட்டிருந்தேன். இன்னும் நிறைய பேர் வந்து என்கொயரி கேட்டுகிட்டே இருக்கீங்க. இதோட லிங்க் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ எனக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணவே முடியல. அந்தளவுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் நான் இப்போ திரும்பவும் இந்த வீடியோவில் நான் இதை மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக உங்களுக்கு ஒரு கோழியோட ஷேப்லேயே இருக்கும். அந்த லுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இதுக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து 30 முட்டை வரைக்குமே அந்த பாஸ்கெட்டில் வந்து போட்டு வைக்கிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து மேலே மூடி. ஸோ உங்களுக்கு மேலே கோழி வந்து அப்படியே படுத்துருக்கிற மாதிரி ஒரு ஷேப் இருக்கும். இதோட பாஸ்கெட் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
இந்த பாஸ்கெட் வந்து நல்லா பிளாக் மெட்டலில் ரொம்ப அழகாக நேர்த்தியாக வேலைப்பாடு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இப்போது இது மட்டும் இல்லாமல் இன்னுமே நிறையா வந்து வெரைட்டி இருக்குது. இப்போ அந்த கோழி இருக்கு இல்லையா மேலே அந்த மூடி, அதே மாதிரி ஷேப்பில் இன்னும் நிறைய கலர்ஸ் வெரைட்டியில் உங்களுக்கு விதவிதமான டிசைனில் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் இது மீஷோவில் இருந்து தான் வந்து வாங்கினேன். இதுவும் வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு தடவை நம்ம வந்து வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா வருஷ கணக்கில் அதை வந்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டு கூட கண்டிப்பாக இதை வந்து கேட்காம போக மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட்டும் கூட. இதுக்கு வந்து 2 பக்கம் கைப்பிடி வச்சு ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நம்ம எங்கே வேணும்னாலும் வந்து வச்சுக்கலாங்க. கிச்சன் கவுண்டர் டாப்லேயும் வந்து வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. இதில் முட்டையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இதில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் சின்ன சின்ன நாட்டுக்கோழி முட்டை வைக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 முட்டை கிட்ட வைக்கலாங்க. இதுவே பெரிய முட்டை வைக்கிறீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 முட்டை கிட்ட வந்து வைக்கலாம். இப்போ நான் அந்த மேலே மூடி அப்படி உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதோட ஷேப் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான மீஷோ ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ் எல்லாம் பார்க்க பிடிக்கும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் முட்டை வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. இதுக்குள்ளே முட்டையை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது உள்ளுக்குள்ளே வந்து ஏதாவது கிளாத் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் இருந்தது அப்படின்னா அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக முட்டை நம்ம வந்து வைக்கும்போது ஒன்றும் ஆகாது. அது சின்ன சின்ன கம்பிகளால் அந்த கூட வந்து பின்னி இருக்கிறதுனால சில டைமில் முட்டை வந்து எங்கேயாவது டேமேஜ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி 2 டிஷ்யூ பேப்பரை வந்து போட்டுட்டு இப்படி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்தது. வீட்டுக்கு வர எல்லாருமே வந்து கேட்டாங்க எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. முட்டை அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே மூடியை கவுத்து வைக்கும்போது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு கோழி வந்து முட்டையை அடக்காக்கிற மாதிரியே ஒரு ஷேப்பில் இருக்கும். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதனாலே நான் வந்து இதை வாங்கினேன். ரொம்ப மாதமாக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேணும்னா நீங்களும் வாங்கிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். ஒரு அயன் கடாய் தான் நான் வந்து மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். நான் வந்து ஆர்டர் போடும்போது ஸ்க்ரீனில் நல்ல பர்ஃபெக்டான ஒரு லுக்கில் வந்து நல்ல ஃபினிஷிங்கில் கொடுத்துருந்தாங்க. நேரில் வந்து வரும்போது எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்ததுங்க. நேரில் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ப்ராடக்ட் நான் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல ஷைனிங்காக நல்ல பக்காவான குவாலிட்டியில் நம்ம பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் வாங்கினோம் அப்படின்னாலுமே இந்தளவுக்கு குவாலிட்டியாக இந்தளவுக்கு ஃபினிஷிங் ஒர்க்கோடு கொடுப்பாங்களான்னு தெரியலங்க. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க குவாலிட்டி. அதே மாதிரி ஃபினிஷிங்கில் எந்த ஒரு குறையும் இல்லை. நல்ல ஷைனிங்காக அந்த ஓரங்களெல்லாம் பார்த்து வேலை செஞ்சுருக்காங்கங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கை பிடிச்சி தூக்க முடியாத அளவுக்கு இருந்ததுங்க. நல்லா 2 கை பிடிச்சி தூக்குற அளவுக்கு நல்ல வெயிட்டாக தாங்க இருந்தது. இதோட ரேட்டு ரொம்ப கம்மி தான். நீங்கள் பார்த்தீங்கனாலே ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு விலை ரொம்ப கம்மி தான். இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வீடியோவை அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.